ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி வேர்க்கடலை சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவும் நார்மலாக தக்காளி சட்னி செய்வோம், ஆனால் இந்த மாதிரி வேர்க்கடலைலாம் சேர்த்து தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது செய்ய கடாயில் ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இல்லை வறுக்காத வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வேர்க்கடலை வெந்துடுச்சு. இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டு காஞ்ச மிளகாய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சட்னி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வதங்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குனீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேசிக்கான தாளிப்பு தான். எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தாளிச்சிட்டு இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கம்முன்னு சூப்பரான தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நல்லா சாஃப்டான இட்லி இல்லைன்னா கிறிஸ்பியான தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.